அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, காலையில் ஒரு போஸ்டரை பார்த்தேன். ஜமாத்துல் உலமா சபையின் வேண்டுகோள் அப்படின்னு தலைப்பில். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை படித்து பார்க்கும் பொழுது. மாஷா அல்லாஹ், ஜமாத்துல் உலமாவில் இருக்கக்கூடியவங்க உலமாக்கள், அவங்களுக்கு எப்படி இந்த ஹதீஸ் எல்லாம் தெரியாமல் போச்சு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவான புரிதலை மார்க்கத்தில் தருவானாக. இது எது தொடர்பானதுன்னா, பெண்கள் பள்ளிவாசலில் தொழுகிறாங்க இல்லையா, தராவி தொழுகை. தராவியில் ஜென்ரலாக பெண்கள் தொழக்கூடியதை உலகமெங்கிலும் பார்க்குறோம். தமிழகத்துலேயும் பள்ளிவாசல்களில் பெண்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பெண்களுக்குன்னு தனி வசதி செய்து அங்கே ஒழுக்கமான முறையில் பெண்கள் தொழுகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்யட்டும். இப்போ இது மாதிரியான போக்கு, தராவி தொழுகிறது, அதுவும் ஈது தொழுகிறது, ஈது தொழுகையில் பெண்கள் கலந்துகிறது, இதெல்லாம் ஷரியத்துக்கு எதிரானது அப்படின்னு இந்த ஜமாத்துல் உலமா சபையின் வேண்டுகோள் அப்படிங்கக்கூடிய இந்த தலைப்பின் கீழே ஒரு போஸ்டரை பார்க்க முடியுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை ஷரியத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறது எந்தளவுக்கு நியாயம்? இது கல்வி கற்றவர்கள் இப்படி செய்யலாமா? பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகிறத தடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் பெண்கள் வீட்டில் தொழுகிறது தான் சிறந்ததுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் விருப்பப்பட்டால், பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டால், தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டால் அதை தடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தம்னஉ நிசாஅகுமுல் மசாஜித, உங்களுடைய பெண்களை மஸ்ஜிதுகளை விசிட் பண்ணுறது, அதாவது மஸ்ஜிதில் போய் தொழுகிறத நீங்கள் தடுக்காதீங்க. வ புயூத்துஹுன்ன கைரல் லஹுன், இருந்தாலும் அவங்க வீட்டில் தொழுகிறது சிறந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்போ சிறப்பானது ஒரு பெண் வீட்டில் தொழுகிறதெல்லாம் எங்கெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பள்ளிவாசலுக்கு அவங்க வரலாமா, தொழுகலாமான்னு கேட்டால் தாராளமாக தொழலாம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த ஒன்று. இது ஷரியத்துக்கு எதிரானது கிடையாது. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், அந்த ஈது தொழுகை. ஈது தொழுகை எங்கே தொழுகிறது? முதல்ல ஈது தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடலில் தான், முஸல்லால தான் தொழுதுருக்கிறாங்க அப்படிங்கிறத பல ஹதீஸின் வழியாக பார்க்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலில் தொழலை, முஸல்லால தொழுதுருக்காங்க. அப்போ இது ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் சுன்னா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கின்றது நாம் முஸல்லால தொழுகிறது. ஸோ அந்த முஸல்லால தொழுகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உம்மு அத்திய்யா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸில், காலத் அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் கட்டளையிட்டார்கள். எப்படி கட்டளையிட்டாங்க அப்படின்னா, அன் நுஹ்ரிஜஹுன்ன ஃபில் ஃபித்ரி வல் அத்ஹா அல் அவாத்திக வல் ஹய்யத வல் ஜவாத்தில் ஹுதூரி ஃபஅம்மல் ஹய்யது فيعتزلن الصلاة ويشهدن الخير ودعوة المسلمين. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு குறிப்பாக சொல்கிறாங்க பாருங்கள். உம்மு அத்திய்யா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது பெண்களுக்கு கட்டளையிட்டாங்க, பெண்களில் அனைவரும், சிறுவர்களும் பெரியவர்களும் ஹைலுடையவர்களும் அனைத்து விதமான பெண்களும் நீங்கள் திடலுக்கு தொழ வேண்டும். ஹைல் உள்ளவங்க, அதாவது மாதவிடாய் உள்ளவங்க தொழுகைக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்க வேண்டும். அவங்களுக்கு இந்த தொழுகையினுடைய ஹைரு கிடைக்கும், அங்கே முஸ்லீம்களுடைய துஆக்களுடைய ஹைரு கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. குறிப்பாக பாருங்கள், அதுலேயும் சொன்னாங்க, உம்மு அத்தியா கேட்குறாங்க, காலத் யா ரசூலுல்லாஹ் இஹ்தானா லா யக்கூன லஹா ஜில்பாப், எங்களில் ஒருவருக்கு ஒரு பெண்ணுக்கு ஜில்பாப் இல்லை, உடலை மறைக்கக்கூடிய பெரிய ஆடை இல்லாமல் இருக்குது, பெருநாளில் அந்த பெருநாள் துணி இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ல துல்பிஸ்ஹா உஹ்தஹா மின் ஜில்பாபிஹா, அவங்களுடைய ஒரு சகோதரியுடைய ஜில்பாபை அவங்க அணிந்து கொள்ளட்டும். அதாவது வேற ஒரு பெண்ணுக்கிட்டேருந்து ஜில்பாபை வாங்கி, அதாவது ஆடையை வாங்கி அவங்க அணிந்து கொள்ளட்டும். பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை ஈது தொழுகைக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, ஈது தொழுகைக்கு வரும்படி கட்டளையிட்டிருக்கிறாங்க. அதனால் ஈது தொழுகைக்கு பெண்கள் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஹதீஸின் வழியாக பார்க்க முடியுது. இது எப்படி ஷரியத்துக்கு எதிராகும்? சுப்ஹானல்லாஹ், இப்போது உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் ஈது தொழுகைக்கு அனுமதிக்கலைங்கிறது வேறு விஷயம், சரியா? ஆனால் அது ஷரியத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறது, அனுமதிக்கக்கூடியதை ஷரியத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறது, வஹாபிகள் தான் அனுமதிப்பாங்கன்னு சொல்கிறதெல்லாம்
இது எப்படி எந்த மாதிரி இல்மு இருக்கக்கூடியவங்க இப்படி பேசலாமா, இல்மு இருக்கக்கூடியவங்க ஒரு பேசிக் ரீடிங் இருக்கக்கூடியவங்க அந்த ஹதீஸை படித்தவங்க கண்டிப்பாக இப்படி பேச மாட்டாங்கங்கிறது தான் உறுதியான நிலைப்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிதலை தருவானாக. அப்போது ஈது தொழுகையை தில்லப்பி தொழுகிறது தான் சுன்னா. பெண்கள் தாராளமாக தொழ வரலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்கங்கிறது தான் இந்த ஹதீஸின் வழியாக பார்க்க முடியுது.